இந்த வருடத்திற்காக எந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே? உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் எதை பேச போகிறீங்க? எப்படிப்பட்ட திட்டத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க? இந்த ஆண்டில் என்ன செய்ய திட்டம் வச்சுருக்கிறீங்க? உங்கள் மனசில் உள்ள எண்ணம் என்ன என்று என் மனதில் பல கேள்விகள் இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நினைக்காத சம்பவங்களும் நினைக்காத காரியங்களும் நடக்கிறது. துவங்கும்போது சந்தோஷமாய் துவங்குறவர்கள் அந்த வருடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள். அதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருக்கும். அப்போது நான் யோசித்தேன், ஆண்டவர், இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த மாதிரி திட்டத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு எந்த திட்டத்தை வைத்திருக்கிறீங்க அப்படி என்ற ஒரு கேள்வியோடு கூட அதற்கு விடை தெரியாதவனாக அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் என்ன பேச போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு? உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்க வருவாங்களே, இந்த வருடத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வருவாங்களே, அவர்களுக்கு எந்த வார்த்தையை நான் பேச வேண்டும், என்னத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியோடு கூட தேவ சமூகத்தில் நான் காத்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி திட்டம் வச்சிருக்கிறீங்க? இந்த ஆண்டில் இந்த ஜனங்கள் என்ன நடக்கும்? இந்த மக்கள் எப்படி இருப்பார்கள்? அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பல கேள்வியோடு கூட தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். எந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்குறீங்க ஆண்டவர்? எந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு பேச நீங்கள் இருக்கிறீங்க? அப்படி என்ற பல கேள்வியோடு கூட நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு புது வருஷம் பிறந்த உடனே ஆளாளுக்கு ஜாதகத்தை தூக்கிட்டு போகிறாங்க, ஜோசியக்காரங்களை தேடி போகிறாங்க. இந்த ராசிக்கு என்ன நடக்கும், அந்த ராசிக்கு என்ன நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, சனி 8ல் இருக்குதா 10ல் இருக்குதா 16ல் இருக்குதான்னு கேள்வி கேட்டுக்கொண்டு போவார்கள். இந்த தினத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் எல்லா செய்தித்தாள்கள்லேயும் எல்லா டிவி சேனல்லையும் ஆளாளுக்கு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படி சொல்லி கொண்டிருப்பார்கள். நமக்கு எந்த ராசியும் நட்சத்திரமும் நாம் பார்ப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு நடப்பதெல்லாம் ராசியின் அடிப்படையில் நடப்பதில்லை, லக்கணத்தின் அடிப்படையில் நடப்பதில்லை. நமக்கு நடப்பதெல்லாம் தேவ திட்டத்தின்படியாய் நடக்கிறது. ஆண்டவர் எந்த திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிக்கிறார். எனவே நானும் கூட ஆண்டவரோடு கூட பேசினேன். ஆண்டவரே என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? இந்த வருடத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை என் மனதிலே கொண்டு வந்தார். இந்த வாக்குத்தத்தத்தை படித்த பொழுது என் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நான் ஆவியில் உணர்ந்தேன், இதுதான் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தம். ஆவியானவர் தெளிவாக என் உள்ளத்தில் உணர்த்தினார். இந்த வார்த்தை தான் கர்த்தர் பேசுகிற வார்த்தை அப்படின்றத கர்த்தர் உணர்த்தினார். சில சமயத்தில் சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவர் இதை சொல்கிறார், உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாரு. அப்படி எல்லா காரியத்திலும் சொல்வதில்லை, அதே வேலையாகவும் இருப்பதில்லை. நான் தீர்க்கதரிசியும் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் ஆவியானவர் நடக்க வேண்டிய காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை திட்டமும் தெளிவுமாக உணர்த்தி நடத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் உனக்கு இத்தனை மாதத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது, அதை நான் சொன்ன பொழுது அப்படியாகவே அவங்க வாழ்க்கையில் அத்தனை மாதங்களிலேயே அவங்க குழந்தை பாக்கியம் அடைந்து பிள்ளை பெற்ற வரலாறு அநேகம் இருக்கிறது. சில வியாதியை குறித்து நான் சொல்லும் பொழுது இந்த வியாதி சீக்கிரமாய் சரியாயிடும், இத்தனை நாளில் சரியாயிடும் என்று சொல்லி எல்லாம் கூட அப்படியே அது நிறைவேறிருக்கிறதை பார்க்கிறேன். அப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். கடந்த 2024 ஆண்டு இடம் வாங்குவதை குறித்து கூட கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதமே கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தின பொழுது எனக்கு புரியாமல் தான் இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் ஒரு பக்கம் அரசல் பரசலாக மனசில் உணர்த்தப்பட்டேன், இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டு, 2024 நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று உணர்த்தப்பட்டேன். அப்படியாகவே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதை பார்த்தேன். எனவே இந்த 2025 குறித்து
பலவிதமான கேள்விகளோடு பலவிதமான எண்ணங்களோடு நான் காத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டு கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்தார். இது இந்த சபைக்கான வாக்குத்தத்தம் என்று கர்த்தர் உணர்த்தினார். என்ன அப்படின்னா, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு மனிதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று நீங்கள் வேதத்தில் படிப்பீங்கன்னா அவர் இயற்கை ஒப்பனை பண்ணி சொல்லுகிறதை பார்க்க முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசிப்பீங்கன்னா 1வது சங்கீதத்தில் இப்படியாய் சொல்றாரு, வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறது. எதுக்கு ஒப்பனையா சொல்றார்? மனுஷனுடைய வாழ்வு ஒப்பனையா சொல்லும் பொழுது ஒரு இலையுதிராதிருக்கிற மரத்தை கற்பனை பண்ண சொல்றார். அந்த மரத்தை பாருங்க, அந்த மரம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லுகிறார். மரம் எப்படி இருக்குது? இலையுதிராதிருக்கிற மரம் போல இருக்கிறது. ஒரு இலையுதிராதிருக்கிற மரத்தை உலகத்தில் யாரும் பார்த்திருக்கவே முடியாது. இதுவரைக்கும் நீங்க யாருமே பார்க்காத ஒன்று என்னன்னு கேட்டா, இலையுதிராதிருக்கிற மரம். சின்ன செடியிலிருந்து அந்த செடியில இலை உதிராமலே இருந்துச்சுன்னா அந்த செடி எப்படி இருக்குன்னு வளர்ந்து பாருங்க. அது மரமா மாறும்பொழுது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன இடம் கூட கேப்பே இல்லாமல் அந்த மரம் முழுவதும் இலையா இருக்கும். அதுதான் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல செழிப்பாய் இருப்பது. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல. உங்க வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்குன்னு சொன்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல, வறண்டு கிடக்கிற தோட்டம் போல அல்ல, வெறுமையாய் கிடக்கிற தோட்டம் போல அல்ல. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லலாம் எல்லாருமே, இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இலையுதிராது இருக்கிற மரத்தை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. எல்லாருமே வயலில் பயிர் செய்கிறவர்கள் தான், விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? நல்ல தண்ணி போகுது, நல்லா பாய்ச்சுகிறோம், தண்ணி பற்றாக்குறை கிடையாது அப்படின்னா அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த தோட்டத்தில் பழுத்த இலைகளை பார்ப்பது அரிது, அந்த தோட்டத்தில் வாடி நிற்கிற பயிர்களை பார்ப்பது அரிது. அந்த தோட்டம் எல்லாமே பசுமையாக, கனி நிறைந்ததாக, வளம் மிக்கதாக இருக்கும். இந்த 2025 நான் சொல்றேன், தேவப்பிள்ளையில் உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்க போகுது. எப்படி இருக்கும் என்று சொன்னால், கனி நிறைந்ததா இருக்கும், பசுமை நிறைந்ததா இருக்கும், செழுமை நிறைந்ததா இருக்கும், குறையில்லாததாய் இருக்கும். இந்த ஆண்டிலே வாடி போகிற சூழ்நிலை உங்களுக்கு வராது என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. சமீபத்தில் ஒரு தண்ணி போன்ற ஒரு கெமிக்கல்ல வாடி போன பயிரை நனைச்சு எடுக்கும் பொழுது அது அப்படியே மலர்ந்து பசுமையாய் மாறுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, செடியை பயிர்களை அறுவடை செய்த பிறகும் அது வாடாமல் இருக்க வேண்டுமானால் அதில் தண்ணி தெளித்து வைக்கிறாங்க. கீரை வகைகள்லாம் வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறவங்க நல்லா தண்ணி தெளித்து பசுமையாய் அதை காண்பிக்கிறார்கள். அப்போ தண்ணீர் என்பது ஒரு தோட்டத்தை வளமாய் மாற்றக்கூடியது. தண்ணீர் என்பது ஒரு தோட்டத்தை வளமாய் மாற்றக்கூடியது. தண்ணீர் என்பதை நான் எப்படி எடுத்துக்கொள்றேன்னு சொன்னா, தண்ணீர் என்பதை சத்தியமாக எடுத்துக்கொள்கிறேன். ஒரு மனிதனுக்குள்ள சத்தியம் போக 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 அந்த மனுஷனுடைய வாழ்வே வளமாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். எப்பொழுதுமே இந்த தரித்திர மனநிலைமையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் செழிப்பு அடைய மாட்டாங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் அவங்க வாழ்க்கையில் தரித்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, தரித்திரம் வாழ்க்கையில் இருக்க காரணமே அவங்க மனதில் தன்னை ஒரு தரித்திரனாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தான் ஒரு வறுமை நிறைந்தவன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு இல்லாதவன், நான் ஒரு நோயாளி, இப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட இருக்கிறார்கள்.
அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்களோ, எப்படி இருக்கிறதா அவங்க தன்னை கற்பனை பண்ணி இருக்கிறார்களோ அதையே அறிக்கை பண்ணுகிறார்கள். யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஏழைங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டவாளி, அப்படி சொல்லிக் கொள்றத பெருமையா நினைப்பார்கள். அப்படி சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சத்தியம் தெரியல. They don't know the truth. They are speaking reality, not truth. அவங்க எதை பேசுறாங்கன்னா உண்மை நிலைமை பேசுறாங்க. எதை பேசல? சத்தியத்தை பேசல. சத்தியம் என்பது என்ன? தண்ணீரை போல ஒரு மனுஷனுடைய வாழ்வை வளமாய் மாற்றுகிறது சத்தியம். ஆமென் சொல்லலாமா? வியாதியை மாற்றுகிறது சத்தியம், வறுமையை மாற்றுகிறது சத்தியம், பாவத்தை மாற்றுகிறது சத்தியம். அப்ப சத்தியங்கிறது ஒரு மிகவும் முக்கியமானது. என்ன சத்தியம்? சத்தியம்னா என்ன? வாட் இஸ் ட்ரூத்? சத்தியம் என்னன்னா, இந்த பைபிள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். டாக்டர் என்னை பத்தி என்ன சொல்றாரோ அது உண்மை. ஆனா சத்தியம் என்பது என்னன்னா, இந்த பைபிள் என்னை பத்தி என்ன சொல்லுது? டாக்டர் சொல்றாரு நான் ஒரு நோயாளி என்றாரு, ஆனா பைபிள் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். உலகம் சொல்லுகிறது என்கிட்ட ஒரு ரூபா வழி இல்லைன்னு சொல்லுது, ஆனா வேதம் சொல்லுகிறது என்னை ஐஸ்வர்யனாக கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் தரித்திரனாய் மாறினாய். ஆமென். நான் எதை நம்பணும், எதை பேசணும் அப்படின்னா, இந்த உலகம் என்னை பத்தி என்ன சொல்லுகிறதோ அதை நான் பேசக்கூடாது. இந்த வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறது பாருங்க. எந்த மனுஷனுடைய வாழ்க்கை வளமாய் மாறும், எந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும், இல்லாமைகள் மாறும், வறுமைகள் மாறும், வியாதி மாறும். எப்பொழுது மாறும் என்று சொன்னால், அவங்க முதல்ல இந்த வேதம் சொல்ற மாதிரி தன்னை குறித்து அவங்க நம்ப ஆரம்பிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, வேதம் சொல்ற மாதிரி அவங்களை நம்ப ஆரம்பிக்க வேண்டும். உலகத்தில் 1000 பேர் நம்மளை பற்றி எதை வேணாலும் சொல்லலாம், அதெல்லாம் நம்பக்கூடாது. ரோட்டில் போகிறவன், காட்டில் போகிறவன், வேலை வெட்டி இல்லாமல் ஒரு கிளி ஜோசியத்தை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அவனுக்கே வருமானம் இல்லாமல் தான் அந்த கிளி ஜோசியத்தை வச்சு பிழைப்பு நடத்துகிறான். அவங்க சொல்கிறான் பாருங்க, நீ ராஜா போல இருப்ப அப்படின்ட்டு. அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்பிக்கிட்டு, அவன் சொல்கிறான் உனக்கு 7 நாட்டு சனி பிடிச்சிருக்குன்னு, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே. நீ எதை நம்பல? இந்த வேதம் என்ன சொல்லுது என்னை பற்றி, கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு. அப்போ சத்தியம்னா என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் சத்தியம். இந்த உலகம் 1000 விஷயங்கள் நம்மளை பற்றி பேசி கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தில் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பீர்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பீர்கள். கர்த்தர் உண்டாக்கின தோட்டத்தில் ஆதாமுக்காக ஒரு தோட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அந்த தோட்டத்துக்கு பெயர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாமுக்காக கர்த்தர் ஏற்படுத்தின தோட்டத்தினுடைய பெயர் என்ன? அதுக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் பார்த்தீங்களா, நம்ம நபர்கள் எல்லாம், நம்ம ஆட்கள்லாம் வீட்டுக்கு பேர் வைப்பாங்க. நல்ல வீடை கட்டிட்டு வீரம்மாள் இல்லம், சின்ன பிள்ளை இல்லம், அப்புறம் யார் இருக்கிறது, சாரதா இல்லம், அப்படி பேர் வைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு தோட்டத்தை அழகா ஆதாமுக்கு உண்டாக்கிட்டு அந்த தோட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். ஏதேன் என்று பெயர் வைத்தார். அந்த தோட்டத்துக்கு பைபிள் என்ன சொல்றதுனாக்க, தேவனுடைய தோட்டம், தேவன் உண்டாக்கின தோட்டம். இந்த பூமியை அழகா வடிவமைச்சிருக்கிறவர், ஒவ்வொரு செடியையும் அழகா வடிவமைச்சிருக்கிறவர், ஒவ்வொரு பழங்களையும் அழகா வடிவமைச்சிருக்கிறவர். ஒரு மனுஷனுக்கு தோட்டத்தை வடிவமைத்திருந்தால் எவ்வளவு அழகாய் வடிவமைத்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க. அந்த தோட்டத்தில் 4 ஆறுகள் ஓடும்படி செய்தாராம். 4 ஆறுகள். எதற்காக 4 ஆறுகள் ஓடுச்சுன்னா, அந்த தோட்டத்தை வளமாய் மாற்றுவதற்கு, தண்ணீர் பாய்ச்சுவதற்கு, அந்த தோட்டம் பசுமையாய் இருப்பதற்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கூட கர்த்தர் சொல்றாரு, நீங்க நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்க போறீங்க. எல்லாம் சொல்லு, நீர் பாய்ச்சலான தோட்டம் போல. அப்போ தண்ணிங்கிறது எதை காட்டுதுன்னா, சத்தியத்தை காட்டுகிறது. சத்தியம் உள்ள வரும்பொழுது வாழ்க்கை வளமாய் மாறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து என்ன சொல்றாரு? வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். வற்றாத நீரூற்றை போல. எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்கிற தண்ணீர் எப்படி இருக்குன்னா, அதில் நாற்றம் இருக்காது. கிடக்கிற தண்ணீர் நார ஆரம்பித்து விடும். ஆமேன். தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்குமானால் அந்த தண்ணீரில் நாற்றம் இருக்காது. அந்த தண்ணீர் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கும். எந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறதோ அந்த தண்ணீர் நார ஆரம்பித்து விடும்.
உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க தேங்கி நிற்கிற அனுபவத்தில் இருக்க மாட்டீங்க, நீங்க ஓடிக்கொண்டே இருக்கிற அனுபவத்தில் இருப்பீங்க. ஆமென் சொல்லலாமா? நீங்க பெருகி கொண்டே இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஊறிக்கொண்டே இருக்கும், ஆசீர்வாதங்கள் ஊறிக்கொண்டே இருக்கும், ஆரோக்கியம் ஊறிக்கொண்டே இருக்கும். வற்றாது. எல்லாம் சொல்லுங்க, வற்றாது. பொருளாதாரம் வற்றாது. வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். அர்த்தம்னாக்க, சில குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு 100 ஏக்கர் வச்சுருந்தாங்க பாஸ்டர், இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சி உட்கார கூட ஒரு சென்ட் இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். பெரிய கோடீஸ்வரனா தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான்னு சொல்லுவாங்க, எல்லாம் வத்தி போயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? வற்றாத நீரூற்றை போல ஊறிக்கொண்டே இருப்பார்கள், பெருகி கொண்டே இருப்பார்கள். இந்த ஆண்டுல நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பொருளாதாரம் பெருகி கொண்டே இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உங்களுடைய பொருளாதாரம் பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். உங்களுடைய ஆரோக்கியம் பெருகி கொண்டே இருக்கும். உங்க சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள சமாதானம், பிறகு எனக்குள்ள இருக்கிற சமாதானம் என் வீட்டுக்குள்ள கடந்து வருது. என் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், பிறகு என் வீட்டில் இருக்கிற சமாதானம் தெருவில் வழிந்து ஓடுகிறது. என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சமாதானம் அடையணும். ஆமேன்னு சொல்லலாமா? நான் போய் நிற்கிற இடத்துல சமாதானம், நான் பேசுகிற நபர் இடத்துல சமாதானம், நான் உறவாடுகிற நபர் இடத்துல சமாதானம், என்னுடைய எல்லையெங்கிலும் சமாதானம். ஆமேன். உன் சமாதான நதியை போல புரண்டு ஓடும். இந்த ஆண்டுல சமாதானம் புரண்டு ஓடும், பொருளாதாரம் பெருகி கொண்டே இருக்கும், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது 2 உருவகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஒரு உருவகம் கொடுக்கப்படுகிறது. இந்த தோட்டம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் தேவனுடைய பிள்ளை இருக்க போகிறார்கள். இரண்டாவது, வற்றாத நீரூற்று, ஒரு உருவகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த வற்றாத நீரூற்றை மனசுல வச்சுக்கீங்க. இந்த வற்றாத நீரூற்று எப்படி இருக்குதோ உங்க வாழ்க்கையும் வற்றாமல் பெருகி கொண்டே இருக்கும். ஆமேன். 2 காரியத்தை, உருவகத்தை மனசுல வச்சுக்க போறீங்க. ஒன்று, எல்லாம் சொல்லுங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். இந்த பக்கம் வச்சுக்கீங்க, வற்றாத நீரூற்று. இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்க போகுது. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொன்னா எப்பொழுது இது இப்படி மாறும்? வாழ்க்கை எப்பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல என் வாழ்க்கை மாறும்? எப்பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல உங்க வாழ்க்கை மாறும்? எப்பொழுது வற்றாத நீரூற்றை போல உங்க வாழ்க்கை மாறும்? அப்படின்னா, இது நாமளா உழைச்சி நாமளா முன்னேறினா மாறலாம்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. தன் கையே தனக்கு உதவின்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களுடைய அறியாமை. இங்க 2 காரியம் தேவைப்படுகிறது. ஒன்று, உங்களுடைய முயற்சி. முதலாவது தேவனுடைய நடத்துதல். இரண்டாவது உங்களுடைய செயல். ஆமேன் சொல்லலாமா? நீங்களும் செயல்படணும், கர்த்தருடைய நடத்துதல் அதில் இருக்கணும். ஒரு காரியத்தில் கர்த்தருடைய நடத்துதல் இல்லாமல் நீங்கள் மட்டும் செயல்பட்டால் சாதிக்கலாம்னு நினைச்சா சாதிக்க முடியாது. கர்த்தருடைய நடத்துதல் இருக்குது, நீங்கள் செயல்படாமல் இருப்பீங்கன்னா சாதிக்க முடியாது. அப்போ 2 பேருமே தேவைப்படணும். நம்மளும் செயல்படணும், கர்த்தருடைய நடத்துதல் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுது வாழ்க்கை வளமாய் மாறும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை பொறுத்த மட்டில் நான் வாசித்தேன், அதற்கு மேல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி. 2025 ஆண்டினுடைய 365 நாட்களும் கர்த்தர் உன்னை நடத்தி. 365 நாட்களிலேயும் ஒவ்வொரு மணித்துளிகளிலேயும் கர்த்தர் உன்னை நடத்தி. அவர் செல்வதனால உன் வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போல இருக்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவதனால உன் வாழ்க்கை அப்படியா இருக்க போகிறது. உன் எலும்புகளை நினமுள்ளதாய் ஆக்குவதனால உன் வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறப்போகிறது. இந்த காரியத்தில், இந்த வசனத்தில் கடவுளை நான் 3 விதத்தில் பார்க்கிறேன். ஒன்று, கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை. முதலாவது என்ன சொல்லுங்க? கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். இரண்டாவது, கர்த்தர் நம்மை
திருப்தியாக்குகிறவர். மூணாவது, கர்த்தர் நம்மை நினமுள்ளதாக்குகிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர். 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். முதலாவது நடத்துகிறவர். பாருங்க, எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தர் தேவை. நான் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போவோன்னு சொன்னா நாம் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஜனத்தை பார்த்து, ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னார், இவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களா இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. எப்படி இருக்கிறாங்க? சிதறப்பட்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமா இருக்காங்க. காரணம், நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அவங்கள மேய்க்கிறது ஒரு ஆள் இல்லை, அவங்களை கொண்டு செல்ல ஒரு ஆள் இல்லை, போதிக்க ஒரு ஆள் இல்லை, சொல்லித்தர ஒரு ஆள் இல்லை. எனவே எப்படி இருக்கிறாங்க? அவங்க மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு மேய்ப்பனுடைய கொடைக்கு கீழே நாம் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, கர்த்தருடைய நடத்துதலுக்கு கீழே இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை நடத்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, இதில் என்ன செய்யணும் இந்த வருஷத்தில் நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்ட்ட ஒப்புவித்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல, நீ சொல்லித்தாங்கன்னு நீங்க கேட்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். சரியான பாதையில் நடத்துவார். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம ஓடக்கூடாது, கர்த்தருக்கு பின்னாடி ஓடுறவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் எங்க போக சொல்றாரு அங்க போகிறவங்களா இருக்கணும். சில பேர் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஓடி போயிட்டு வருவாங்க. சில ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ஆட்டுக்கெல்லாம் காலை மடக்கி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, அல்லது காலையும் கழுத்தையும் போட்டு ஒன்றா கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஆடால் நிமிரவும் முடியாது, குனியவும் முடியாது. நம்மளே யோசிப்போம், என்ன மனசாட்சி இல்லையா இந்த ஆடு ஒரு நாள் முழுவதும் இந்த கால் மடக்கிறதா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நம்ம அப்படி அவங்க செய்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. காரணம், அந்த ஆடு மேய்ப்பனுடைய கண்ட்ரோலில் இல்லை, அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. மேய்ப்பனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை காலில் ஒரு கட்டு போட்டு வைக்கிறார், என்று கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். காரணம், அது இஷ்டத்துக்கு போவது ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கேயாவது போய் எதையாவது மேய்ந்து உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போகிற ஆடுகள் எத்தனையோ இருக்கிறது. அதுதான் சிதறப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஆடுகள். எப்பொழுதுமே மெய்ப்பன் மட்டும்தான் பொறுப்பாய் நடத்துவாங்க, எல்லாரும் பொறுப்பாக நடத்த மாட்டாங்க. வெட்டுறவன் வெட்டுவதற்காக ஆடு வாங்கி கொண்டு போகிறவன் அதை பார்த்து கொண்டு போவானா, சாக போகிற ஆடு தானேன்னு சொல்லிட்டு அது பாட்டு கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு போவான். அவன் இன்னும் 1 மணி நேரத்தில் சாக போகுது, அது என்ன பார்த்து கொண்டு போகிறது அப்படின்னு நினைப்பான். ஆனால் மெய்ப்பன் அப்படி இல்லை. சின்ன விஷயங்களில் கூட ஆட்டு காயம் பற்றக்கூடாது, ஆடு கீழே விழுந்துடக்கூடாது, ஆடை நாய் கடிச்சிடக்கூடாது, ஆட்டுக்கு வியாதி வந்துடக்கூடாதுன்னு பார்த்து அதை நடத்துவோம். காரணம், அந்த ஆட்டை நேசிப்பதனால. ஆமேன். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவரா அந்த வசனத்தில் பார்க்கிறேன்னா, முதலாவது கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். எப்படி அவர் நடத்துறார் என்பதை நான் பார்க்கலாம். வேதத்தில் எடுத்துக்கொண்டு வாசிங்க. ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்டு என்னோடு கூட வாசிக்கலாம். கர்த்தர் நடத்தினால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா, எடுத்துக்கொண்டு வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடா இருந்ததில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, வனாந்திரத்தில் நடத்தினாரு, ஆனா தண்ணி தாகத்தோடு கூட நடத்தல. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், நல்ல நீர்ப்பாய்ச்சல் ஓரமாக நடத்தினா தானே தண்ணி கிடைக்கும் ஜனங்களுக்கு. தாக வரும்போதெல்லாம் குடிக்கலாம், தாக வரும்போதெல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் குளிச்சுக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதனால தண்ணி ஓரமாக போறதான சரி என்று நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அவர்களை நடத்தினாரு. எங்க கொண்டு போனாருன்னா, வனாந்திரமான இடத்துல கொண்டு போனாரு. ஆனா தாகத்தினால சாக விடல. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. போகிற பாதை வனாந்திரமான இடம் தான், ஆனா தாகம் எடுத்து மக்கள் சாகிற அளவுக்கு விடல. என்ன செய்தாராம் படிங்க. தாக விடா இருந்ததில்லை,
கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்காக சுரக்க பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பொழுது சுரக்க பண்ணினார்? எப்பொழுது சுரக்க பண்ணினார்? அவர்களை நடத்தும் பொழுது. எல்லாம் சொல்லுங்க, அவர்களை நடத்தும் பொழுது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நடத்தினால் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்தினால் உங்களை குறையாயிருக்க விட மாட்டார். நீங்க கர்த்தருடைய நடத்துதல்ல நடப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க வரணும், என் வாழ்க்கையினுடைய தலைவராக நீங்க இருக்கணும், நீங்க தான் என்னை நடத்தணும், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை விரும்புகிறேன், என்னுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டம் வராதபடி நடத்துங்க, வியாதி வராதபடி நடத்துங்க, வறுமை வராதபடி நடத்துங்கன்னு நீங்க சொல்லி கர்த்தருடைய நடத்துதல் நீங்க இருப்பீங்க. நான் சொல்றேன், இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை கர்த்தர் தவிக்க விட மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, தவிக்க விட மாட்டார். ஐயோ என்ன படுத்தில்லைங்க, கையை பிசைகிறதும் காலை நான் போட்டு புழிஞ்சுக்கிறதும் இப்படிலாம் இருக்காது. நான் சொல்றேன், கர்த்தர் நடத்தினா அதின் காலத்துல தேவை வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் வருவார். ஆமேன்னு சொல்லலாமா? தேவை வரும்பொழுதெல்லாம் கண்மலையும் கூடயே வரும். 2 இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி தாங்க எடுத்துச்சு. 2 இடத்துலையும் கற்பாறையை பொளந்து தண்ணீர் ஓடும்படி செய்தார். ஆமேன். பாறையை பொளந்து தண்ணீர் ஓடும்படி செய்தார். நான் சொல்றேன், இந்த 2025ஆவது ஆண்டுல பிளக்காத ஊற்றுகள் எல்லாம் உங்களுக்காய் பிளக்கும் என்று சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கை வனாந்திரம் போல இருந்தாலும் 2024 என்னை கர்த்தர் வனாந்திர பாதை வழியாய் நடத்தி வந்தார். எந்த இடத்துல கால் வச்சாலும் வறுமையும் கஷ்டமும் பிரச்சனையும் வியாதியுமா இருந்துச்சுங்க அப்படி நீங்க சொல்வீங்கன்னாலும், நான் சொல்றேன், 2025 உனக்காய் கர்த்தர் ஒரு கண்மலையை பிளந்து தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடும்படி செய்து உன் தேவையை சந்திப்பார். விசுவாசிக்கிறோம் புற கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், குறைவுபட்ட இடத்திலேயே கர்த்தர் உயர்த்தி வைப்பார். விசுவாசிக்கிறோம் புற ஆமென் சொல்லலாமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது, பாருங்க, கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ள அந்த ஜனங்க தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன நடந்தது? அவர்கள் தாக விடாய் இருந்ததில்லை. படிங்க. கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, சுரக்க பண்ணினார். தண்ணீரை சுரக்க பண்ணினார். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, காத்து நடிக்கல, மழையும் பெய்யல, ஆனா வாய்க்கா நிரம்புன்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படி நிரப்புவாரு? வானம் அடைபடலாம், மனிதர்கள் அந்த நம்முடைய பள்ளத்தாக்குக்கு ஓடி வருகிற தண்ணீரை தடுத்து விடலாம், உங்க பிசினஸ்க்கு வர லாபத்தை அநேகர் தடுக்க முயற்சி பண்ணலாம். கர்த்தர் நினைச்சா உள்ளேயே ஒரு ஊற்றக்கண்ணை உண்டாக்கி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? படித்து படிங்க. அவர் நடத்தும் போது கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். அப்புறம் கண்மலையை பிளந்தார். எல்லாம் சொல்லுங்க, தண்ணீர் ஓடி வந்தது. கடினமான இருதயத்தை புற இந்த ஆண்டுல கர்த்தர் உடைத்து, உங்கள் நன்மை எந்த இடத்தில் அடைபட்டு கிடந்தாலும் அந்த இடத்தை கர்த்தர் உடைத்து உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வாழ்க்கை வனாந்தரத்தில் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் தண்ணீர் குறைச்சல் வராது, பொருளாதார குறைவு வராது. ஏழ்மையான குடும்பத்தில் நீ பிறந்திருந்தாலும் கஷ்டப்பட போவது கிடையாது. விசுவாசிக்கணும் பிராமணன் சொல்லலாமா? கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். கர்த்தர் நடத்தினால் வனாந்தரத்தில் கூட தண்ணீரை கொடுக்க அவரால் முடியும். கர்த்தர் நம்மை நடத்தினால் வனாந்தரத்தில் கூட ஆகாரத்தை அவரால் கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மை நடத்தினால் எந்த பலவீனமும் இல்லாமல், செருப்பு தேயாமல், வஸ்திரம் பழையதாய் போகாமல், 40 வருஷம் நடந்தாலும் கால் வீங்காமல் பாதுகாக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை நடத்தணும். பாருங்க, மோசே சொல்றாரு 40 வயதில் இருந்த பேலன் 80 வயதிலும் இருக்கிறது. காலேப் சொல்றாரு 40 வயதில் இருந்த பேலன் இந்த 80 வயதிலையும் இருக்கிறது. ஆமென். அன்னைக்கு நான் வாலிபனாக இருந்த நல்ல தெம்பு இருந்துச்சு, இன்னைக்கு வயசாயிடல, இன்னைக்கு 80 வயதாகிறது, இன்றைக்கும் வாலிபனை போலதான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார்னு சொல்றாரு. ஆமென் சொல்லலாமா? எத்தனை வருடங்கள் கடந்தாலும் உங்கள் பேலன் கூடுமே ஒழிய பேலன் குறையாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். நான் அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கும்போது யோசிப்பேன்,
40 வருஷம் அந்த ஜனங்க நடந்தாங்க, கால் வீங்கலையாம். கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போனாலே நம்ம ஜனங்க சொல்கிறாங்க கால் வீங்கிடுச்சு அப்படின்றாங்க. 40 வருஷம் நடந்தும் கால் வீங்கலைன்னு சொன்னா அதுக்கு காரணம் கர்த்தர்னு சொன்னா, நான் சொல்கிறேன், உங்களையும் பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். உங்களையும் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார், உங்களையும் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார், உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்ப கர்த்தர் நடத்தும் பொழுது குறைவுகள் நிறைவாய் மாறும். கர்த்தர் நடத்தும் பொழுது வனாந்தரத்தில் கூட வழி திறக்கும். ஒரு நாள் என்னை பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டார். இந்த சர்ச்சை நான் கட்டி முடிச்சிருந்த பொழுது வேறு ஒரு சபைக்கு போகக்கூடிய ஒரு சகோதரன் வந்து என்னை கேட்டார், மிகவும் குறைவான மக்கள் தான் இருக்கிறாங்க, எப்படி இந்த சர்ச்சை கட்டினீங்க? எங்கள் சபையில் 150 பேருக்கு மேலே வராங்க, எங்களால் ஒரு சபையை கட்ட முடியலன்னு சொன்னார். ஒரு 10 வருஷங்களுக்கு முன்பதாக. அப்பொழுது நான் அவரை பார்த்து சொன்னேன், எவ்வளவு மக்கள் இருக்காங்கிறது முக்கியங்கள்ல, ஒரு மனுஷனோடு யார் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். கர்த்தர் கூட இருந்தா 1 கோடி பேருக்கும் அதிகமான பலன் நம்மோடு கூட இருக்குன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நம்மை பலப்படுத்தினால் எந்த சேனைக்குள்ளும் தைரியமாய் பாயலாம். 1000 பேரை பார்த்தும் பய வேண்டாம், 10,000 பேரும் பார்த்து பய வேண்டாம், 1 ரூபாய்க்கும் பயப்பட வேண்டாம், 1 கோடிக்கும் பயப்பட வேண்டாம். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 5000 பேரா இருந்தாலும் பயப்பட வேண்டாம், 5000 பேருக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு வல்லவர் தான் நம்ம தேவனா இருக்கிறார். ஆமென். 5000 பேர் மட்டும் இல்ல, 5000 பேர்லாம் கர்த்தருக்கு வந்து சாதாரண விஷயம். ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெருசுனா 6 லட்சம் பேரை 40 வருஷமா 3 வேளையும் ஆகாரம் கொடுத்து நடத்த வல்லமுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அவருக்கு 5000 பேருங்கிறது சாதாரண விஷயம். நான் சொல்றேன், 5000 பேரும் சாதாரண விஷயம், 6 லட்சம் பேரும் சாதாரண விஷயம்னா, உன் சின்ன வயிறு பெரிய விஷயமா கர்த்தருக்கு? உன் சின்ன வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது பெரிய விஷயமா கர்த்தருக்கு? உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பெரிய விஷயமா கர்த்தருக்கு? அது சாதாரண விஷயம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தாவே, என்னை ஆசீர்வதிக்க உமக்கு சாதாரண விஷயம் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பது உமக்கு சாதாரண விஷயம். அவர் நடத்தினால் குறைவுகள் இருக்காது. ஆண்டவர் எப்பொழுது எப்படி நடத்துவாராம்? யாரை நடத்துறார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கிறோம். எடுத்துக்கொண்டு படிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அழுகையோடும் ஜனங்க எப்படி வராங்களா? அழுகையோடும். சபைக்கு வரும்பொழுது அநேக ஜனங்க அப்படிதான் வராங்க. வியாதி மாறணும், கஷ்டம் மாறணும், என் பிள்ளைகளுடைய நிலைமை மாறணும், என் எதிர்காலம் மாறணும், என் சூழ்நிலை மாறணும், இந்த கடன் பிரச்சனை மாறணும், அப்படிதான் வராங்க. வாழ்க்கையில் அநேக பாடுகள் உபத்திரவத்தோடு தான் ஜனங்க வராங்க. நம்முடைய சபையில் வருகிற ஜனங்கள்லாம் ஒவ்வொருத்தரையும் நம்ம ரொம்ப கேர் எடுக்கிறோம், ஒவ்வொருத்தர் மேலேயும் கவனம் செலுத்துகிறோம். சபைக்கு ஒருத்தர் வராங்கன்னா 10ஓடு 11 கண்டு காணாமல் போயிடுறது கிடையாது. இங்க என் கண்ணு மட்டும் இங்க பார்க்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஊழியம் செய்யற அத்தனை சகோதர சகோதரியுடைய கண்ணு உங்களை கவனிச்சுட்டே இருக்குது. என் கண்ணு மட்டும் உங்களை பார்க்க நினைக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களை இங்க விசாரிப்போம், உங்க கஷ்டம் என்னன்னு புரிந்து கொள்வோம், உங்களுடைய தேவை என்னன்னு புரிந்து கொள்வோம், பிரச்சனை என்ன புரிந்து கொள்வோம். அது மாற வரைக்கும் விட மாட்டோம். ஆமென். இந்த இடத்துல வேதவசனம் சொல்கிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். கர்த்தர் சொல்றாரு, அவர்களை வழி நடத்துவேன். ஆமென். என்ன செய்வாராம் கர்த்தர்? எப்படி வருவாங்களாம்? அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள். இந்த ஆண்டுல ஒருவேளை சபைக்கு வருகிற ஜனங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில வருவாங்கன்னு சொன்னா, இந்த ஆண்டுல கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார். ஆமென். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த நியூ இயர் செய்தினாலே ஏதாவது அமெரிக்காவிலே பஞ்சம் வரும், இங்கிலாந்திலே சண்டை வரும் என்று சொல்வதுதான் பெரிய பிரசங்கமாக நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், எங்க சண்டை நடந்த உனக்கு என்ன? உன் வாழ்க்கையில குறை இருக்காது. கையெழுதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். 1000 பிரச்சனை இருக்கலாம், என்னை நடத்துற தேவன் என்னோடு கூட இருக்கிற வழியில
என்னை குறையில்லாமல் நடத்துவார். பஞ்ச காலத்துல, வறட்சியான காலத்துல, இந்த வசனமே நமக்கு அப்படிதான் சொல்லுது இல்லையா? வறட்சியான காலத்துல உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். எல்லாம் சொல்லுங்க, வறட்சியான காலத்துல. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இல்லாமை நேரத்தில் எப்படி நடத்துவாரு, வறுமையில் எப்படி நடத்துவாரு, சண்டை காலத்தில் எப்படி நடத்துவாரு, எங்க நிறுத்தம் வரட்டுங்க, கொரோனாவை விட பெரிய வியாதி கூட வரட்டும். நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த சேதமும் இல்லாதபடி கர்த்தர் காக்க வல்லவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். வியாதி வரும்னு சொல்றதெல்லாம் பெரிய பிரசங்கம் இல்லை. எது வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத பெரிய பிரசங்கமே. ஆமென். வியாதி வரும்னு சொல்றது என்ன பிரயோஜனம் உண்டு? வறுமை வரும்னு சொல்றதுல என்ன லாபம் இருக்குது? தேசத்திலே பஞ்சம் வர போகிறது, அதை சொல்றது என்ன பிரயோஜனம் உண்டு? நான் சொல்றேன், பஞ்சம் வந்தாலும் உன்னை கர்த்தர் போஷிக்க போகிறார். விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரனை நடத்துவார், நித்தமும் நடத்துவார், எல்லா காலத்திலையும் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது கண்ணீரோடும் அழுகையோடு வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை வழி நடத்துவேன். நீங்க கர்த்தர்ட்ட வருவீங்கன்னா உங்க வாழ்க்கைய என்னால வாழ முடியல, என்னால் நடத்த முடியல ஆண்டவர், என் பிசினஸ் என்னால் நடத்த முடியல, அடுத்தது நான் எங்க கால் வைக்கிறது எனக்கு தெரியல, அடுத்து என்ன முடிவெடுப்பது எனக்கு தெரியல, என்ன செய்யுது எனக்கு தெரியல, ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்கன்னா நீங்க ஆண்டவர்ட்ட உங்க வாழ்க்கையை கொடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட வாழ்க்கையை கொடுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட வாழ்க்கையை கொடுங்க. உங்க பிசினஸை கர்த்தர்ட்ட கொடுங்க. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன்னை நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நடத்துதல அனுபவிச்ச ஒரு மனுஷன் சொல்றாரு, கர்த்தர் எப்படி நடத்துவாரு. எப்பயுமே நம்ம கர்த்தர் எப்படி நடத்துவாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் போய் கேட்கணும், கர்த்தர் உன்னை எப்படிப்பா நடத்தினாருன்னு கேட்டா அவர் சொல்லி தருவார், கர்த்தர் இப்படிதான் நடத்துறாருன்னு. அப்படி ஒரு மனுஷன் சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாருன்னா 23ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தர் எப்படி நடத்துறாராம். கர்த்தர் எப்படி நடத்துறாரு? 23ஆம் சங்கீதத்துல படிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன் சொல்லலாமா? கர்த்தர் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவார்? கர்த்தர் சொல்றாரு, அழுகையோடும் கண்ணீரோடும் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். ஆமேன். ஏன் அழுகையோடு வராங்க? அடுத்தது என்ன முடிவெடுப்புன்னு தெரியல, வாழ்வா சாவான்னு தெரியல, எதிர்காலம் என்னன்னு தெரியல, ஒரு பெரிய குழப்பமா இருக்குது, முடிவெடுக்க முடியல, தேவையை நினைச்சு கலக்கமா இருக்குது, கடன் பிரச்சனை நினைச்சு கலக்கமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் அழுகையோடு கூட வராங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை வழி நடத்துவேன். சொல்ல, நான் அவர்களை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் வழி நடத்துவார்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த சபைக்கு வருகிற அத்தனை பேரையும் இந்த ஆண்டுல கர்த்தர் வழி நடத்த போறாரு. யார் யாரெல்லாம் கர்த்தர்ட்ட தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்காங்களோ அத்தனை பேரையும் நடத்த போறாரு. உங்களால் வாழ முடியாத வாழ்க்கையை கர்த்தர் உங்களை வாழ வைப்பதற்கு நடத்த போறார். ஆமேன். இனி எனக்கு வாழ முடியாது, வாழ்ந்ததெல்லாம் போதுன்னு சொன்னாலும் கர்த்தர் உன்னை கரம் பிடித்து அப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்கை கடந்து போவதற்கு கர்த்தர் உன்னை வழி நடத்த போகிறார். கைகளத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. மரண பள்ளத்தாக்கா இருந்தா கூட, நீ போகிற பாதை மரண பள்ளத்தாக்கா இருந்தா கூட, இந்த ஆண்டுல கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறார். ஆமேன். தாவீது சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். இப்படியெல்லாம் மேய்க்கும் பொழுது கூட, ஒருவேளை இப்படியெல்லாம் மேய்த்தும் கூட என் வாழ்க்கையில மரண பள்ளத்தாக்கு வருமானால் அங்க என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமேன். என்னை புல்லுள்ள இடத்துல மேய்த்தவர், அமர்ந்து தண்ணீரண்டை கொண்டு போய் விட்டவர், மரண பள்ளத்தாக்கு வரும்போது என்னை கைவிட்டு விடுவாரா என்று சொன்னால் கைவிட மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, கைவிட மாட்டார். மரண பள்ளத்தாக்குல தான் இருக்க கையை பிடிக்கிறாரு. உங்க பிள்ளைகளை நீங்க அப்படியே ஒரு விருதாச்சலத்துக்கு அழைச்சிட்டு போகும்பொழுது அந்த பிள்ளை முன்னாடி போக, நீ பின்னாடி போயிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கார் பஸ்லாம் போகும்பொழுது அந்த பிள்ளை பயந்து வந்து உங்க கையை பிடிச்சிக்கும். இன்னும் கார் பஸ் அதிகமா போகும்பொழுது நீங்க அந்த பிள்ளையினுடைய கையை பிடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளை தனியா விட்டீங்க, அப்புறம் அந்த பிள்ளை பயந்துட்டு வந்து உங்க கையை பிடிச்சது. அதுக்கு பிறகு ரொம்ப ஆபத்தான இடம் வரும்பொழுது பிள்ளை அனாதையா விட்டுல, அந்த பிள்ளை கையை நீங்க பிடிச்சிக்கிட்டது போல நான் சொல்றேன், இந்த ஆண்டுல நெருக்கடியான காலங்கள்ல, ஆபத்தான காலங்கள்ல, சூழ்நிலை மோசமாய் மாறும் பொழுது,
மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியே நடக்க வேண்டிய தேவை இருக்குமானால் கர்த்தர் உன்னை கைவிட்டுருவார் நினைக்காத. அந்த நேரத்தில் நீ அவர் கையை பிடிச்சிட்டு இருக்க மாட்டே, அவர் கை தான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் கரம் உன்னை பிடித்திருக்கும். ஆமென். அவர் உன்னை வழி நடத்துவார். இதுவரைக்கும் நீ ஓடுன, உன்னை பின்னாடி இருந்து கவனிச்சிட்டே வந்தாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பயந்து நீ வந்து அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே வந்த. அப்போ ஒரு அமைதியாக உன் பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு. இப்போ ஆபத்தான இடம் வரும்பொழுது அவர் உன் கையை பிடித்து கொண்டு நடத்துகிறார். அப்பாவுடைய கைக்குள்ள உன்னுடைய கை இருக்கும் பொழுது நீ தைரியமா இருக்கலாம், பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா உன்னை பிடித்திருக்கிற கரம் சாதாரண கரம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுதலையாக்கின கரம் உன்னை பிடித்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்க பிகினிங்கை பார்த்தீங்கன்னா துவக்கத்தை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளேயே அவங்க இருக்க அவங்க வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களால் நம்ப முடியாது. என்ன இவராது, என்ன சொல்றீங்க, இவரா, நம்ப முடியலனால அப்படி சொல்ற அளவுக்கு வாழ்க்கை மாறிடும். ஏன்னா வேதவசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இதான் கர்த்தர் கரம் பிடிச்சிருக்கிற காலம். கர்த்தர் கை பிடிச்சிருக்கிறாரு. இப்போ எங்க இருக்கீங்க? கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தருடைய கைக்குள்ள இருப்பது என்ன? கர்த்தருடைய நடத்துதல்ல இருப்பது, கர்த்தர் உங்களை ஆளுவதற்கு விட்டு கொடுத்து வாழ்வது. கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எதையும் பேசாம இருப்பதல்ல, ஊமையாயிருன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தருடைய கையில் அடங்கி இருப்பதுன்னு சொன்னா அவர் உன்னை நடத்துவதற்கு முழுவதுமாய் உன்னை அர்ப்பணித்து வாழ்வது. அருமையான ஒரு தேவ மனுஷன், பிராங்க்லின் என்று சொல்லப்படுற ஒரு தேவ மனுஷன், அவர் எப்பொழுதுமே எப்படி ஜெபம் பண்ணுவார்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே உங்க சித்தத்தில் என்ன தள்ளி விட்டுருங்கப்பான்னு சொல்லுவாராம். ஏன்னா பல நேரத்தில் என்னோட சுயம் எழும்பி உங்க சித்தத்தை செய்யாதபடி வழி விலைக்கு போயிடுறேன். என் இச்சைக்கு இடம் கொடுத்துட்றேன், என்னுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்றேன், என் பெருமைக்கு இடம் கொடுத்துட்றேன், என் அறிவுக்கு இடம் கொடுத்துட்றேன். அதனால இனிமேல் நானா முடிவு எடுக்கணும், நீ காத்துட்டு இருக்க வேணாம். ஆண்டவரே என்ன செய்யுங்க உங்க சித்தத்தில், என்ன செய்யுங்க உங்க சித்தத்தில் என்ன தள்ளி விட்டுருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சைக்கிள் கற்று தந்திருப்போம் இல்லையா? என் மகளுக்கு சைக்கிள் கற்று கொடுத்தேன். ஒரு பெரிய சிமெண்ட் போடப்பட்ட இடத்துல சைக்கிள் கற்று கொடுத்தேன். பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடுனேன். கொஞ்ச நேரத்தில் சைக்கிளை விட்டு நான் நின்றுக்கிட்டேன். என் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கு டாடி பின்னாடி உடனே நினைச்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்து காணும், டாடி கையை விட்டீங்களான்னுச்சு. பயந்து ஓடி போயிட்டு கீழே விழுந்துச்சு. எழுந்து வந்து பார்த்தா காயம். நான் ஈவு இல்லாத அப்பா கிடையாது, அன்புள்ள அப்பா. விழுந்து எழுந்து காயத்தோடு தான் வந்துச்சு. 2-3 தூரம் அப்படி செஞ்சேன். இப்போ அதுவே சைக்கிள் ஓட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை நடத்துறாரு, அப்படி அந்த சித்தத்தில் நடத்துறாரு. நான் எப்படி என் பிள்ளைக்கு பழக்க வைக்கிறோனோ என்னையும் கூட அவர் பழக்க வைக்கிறார், உங்களையும் கூட பழக்க வைக்கிறாரு. உங்க வாழ்க்கையை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஒன்றும் தெரியாத மண்ணுருண்டையான இருந்தா கூட அதை அழகா வடிவமைச்சு ஒரு நல்ல ஆசீர்வாதம் உள்ள மனுஷனா கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீ செய்ய வேண்டியதில் அமைதியா ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும், ஃபிளெக்சிபிளா இருக்கணும், வளைந்து கொடுக்கணும், கடினமா இருக்கக்கூடாது. கடினமான களிமண்ணை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய நடத்துல இருக்கிற மனுஷன் சுயத்தை உடைத்து கர்த்தரிடத்தை அர்ப்பணிக்கிற மனுஷனா இருக்கணும். பவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு அந்த பரம தரிசனத்தை வெளிப்படுத்த சித்தமாக இருந்த பொழுது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் அர்ப்பணித்தேன்னு சொல்றாரு. யோசனை பண்றவங்க கடினமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னா கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் சொன்னா, ஆண்டவரே நீரையானால் நானும் நடந்து வர கட்டளையிடும். ஆண்டவர் சொல்ல நடந்து வைப்பான்றாரு. இப்ப என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இல்லாம நீ சொல்றீங்க, நானும் சும்மா ஒரு கேள்வி கேட்டேன், நடந்து வரட்டுமான்னு கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன சொல்றீங்க? நடந்து வான்னு சொல்றீங்க. அதுக்காகலாம் போய் கால் வைக்க முடியுமா ஆண்டவரே? இப்படி சொன்னா கடைசி வரைக்கும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது.
கர்த்தர் சொன்ன கடல் ஆழம் எவ்வளோன்னு பார்க்காத, காற்று எவ்வளவு பலமா இருக்குன்னு பார்க்காத, தண்ணி எவ்வளவு கொந்தளிக்குன்னு பார்க்காத. உன்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், உன்னை நடத்துவார். ஒருவேளை மூழ்கிற சூழ்நிலை வந்தாலும் உன்னை கரங்களிலே பிடித்து தூக்கி எடுப்பார். கைகளத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு தேவையெல்லாம் அர்ப்பணம் மாத்திரமே, விட்டு கொடுப்பது மாத்திரமே, கீழ்ப்படிவது மாத்திரமே, உன்னை அர்ப்பணிப்பது மாத்திரமே, கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்பது மாத்திரமே. யோசிக்காத எப்படி நடக்கும், எப்படி செய்வோம், எப்படி வாழ்வோம். உன்னை நடத்துகிறவர் கூட இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? ஆண்டவர் கேட்கிற, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? இந்த கேள்விக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்குது? நான் உன் கூட தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் பயப்படுற? நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் ஏன் பயப்படுற? உன்னோடு கூட தானே இருக்கிறேன். இந்த கடல் அலை எழும்பும் பொழுதும் உன் கூட தான் இருக்கிறேன், காற்று அடிக்கும் பொழுதும் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவே இல்லையே, உன்னை கைவிடவே இல்லையே, அப்புறம் ஏன் பயப்படுற? உன்னை மறந்து போனாதானே பயப்படணும், உன்னை கைவிட்டாதானே பயப்படணும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நித்தமும் நடத்துவார், ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துவார், ஒவ்வொரு மணித்துளியும் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதங்களை காண முடியும். ஆமென். அதிசயங்களை காண முடியும். கற்பாறை பிளக்கிறதை பார்க்க முடியும், தண்ணீர் ஊற்றெடுத்து வருகிறதை பார்க்க முடியும், வானம் திறக்கிறதை பார்க்க முடியும், வானத்திலிருந்து மன்னா பொழிகிறதை பார்க்க முடியும், செங்கடல் பிளக்கிறதை பார்க்க முடியும். நான் சொல்றேன், எரிகோ கோட்டை இடிந்து விழுகிறதை பார்க்க முடியும். உங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா சூழ்நிலையும் மாறுகிறதை அற்புதங்களாய் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை நடத்த 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 ஒவ்வொரு நாளும் அதிசயம் அற்புதமும் நடந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றேன், இந்த ஆண்டு முழுவதும் நான் சொல்றேன், அற்புதம் நடந்து கொண்டே இருக்கு. இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு, அற்புதம் நடக்கிற ஆண்டு. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை காண போகிற விசுவாசிக்கிறவங்க பூரா கைகளை தட்டி அந்த அற்புதத்தை எனக்கு செய்யும் ஆண்டவர்னு சொல்லி கேளுங்க. எனக்கு இந்த அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க. அழுது கொண்டே இருக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. அழுது கொண்டிருக்கிற ஜனங்களை பூரா ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. உலகத்தில் அநேக ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். தீராத வியாதி வந்துடும். ஒவ்வொரு டாக்டரா பார்த்து 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 ஒன்றும் சரியாகாம அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே கிடக்கிற ஜனங்க உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் இயேசுவை சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்க பக்கத்து வீட்டில் பாருங்க, அவங்க அக்கத்து வீட்டில் பாருங்க, எதிர் வீட்டில் பாருங்க, யாரெல்லாம் பலவீனமாக கிடக்கிறாங்க, அழுது கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. அழுது கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாருங்கள். அவங்க அழுகையை கர்த்தர், கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அவன் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ள கொண்டு வாங்க, கர்த்தருடைய கருத்து கீழே கொண்டு வாங்க. வசனம் சொல்கிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கூட வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். எல்லாம் சொல்லுங்க, அவர்களை வழி நடத்துவேன். ஆமென். அழுகையோடு கூட வர ஜனத்தை கர்த்தர் வழி நடத்துவார். வழி நடத்துவேன். படிங்க, அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே அவர்களை நடக்க பண்ணுவேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எப்படி நடக்க பண்ற கர்த்தர்? முதல்ல நடத்துகிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, இந்த ஆண்டுல நமக்கு எப்படி இருக்க போறா, கர்த்தர் நடத்த போறாரு. எப்படி நடத்த போறாரு அப்படின்னா, தண்ணீர்கள் அண்டைக்கு நடத்துவார். அதாவது சத்தியத்துக்கு நேராய் நடத்துவார், வாழ்வுக்கு நேராய் நடத்துவார், ஜீவனுக்கு நேராய் நடத்துவார். தண்ணீர் என்பது வாழ்வை குறிக்கிறது. ஜீவ தண்ணீர் சொல்றோம் இல்லையா, வாழ்வளிக்கிற தண்ணீர் வாழ்வை குறிக்கிறது. தண்ணீர் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. தண்ணீர் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. அவர்களை தண்ணீர்கள் அண்டை நடத்துவேன் அப்படின்னா தண்ணீர் ஓரமா நடத்துவாருன்னு அர்த்தம். நடத்துவேன். படிங்க, படிச்ச வசனத்தை படிக்கணும். தண்ணீர் அண்டை நடத்துவேன். நதிகள் அண்டையில் இடராத செம்மையான வழியிலே. ஏசாயா 48:21 வசனத்தை போடுங்கப்பா. ஏசாயா 48:21 படிங்க. இப்ப படிங்க, எல்லாரும் படிங்க. இன்னுமா வசனத்திற்கு நேரமாவது
படிங்க. நடத்தும் போது சாரி எரேமியா 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு. எந்த மாதிரி வழி சொல்லுங்க? இடராத செம்மையான வழி. இதெல்லாம் என்ன? ஏதோ இடரல பத்தி பேசுறாரா? ஏதோ தண்ணி ஓரமா நடத்துறத பத்தி பேசுறாரான்னா அப்படி கிடையாது அர்த்தம். தண்ணீர் அண்டைக்கு நதி அண்டைக்கு நடத்துவேன்னு சொன்னா ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நிறைய நடத்துவேன் அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நிறைய நடத்துவேன். இடராத பாதையில நடத்தும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில நஷ்டமில்லாத பாதையில நடத்துவேன் அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாமா? இடரல் ஏற்பட்ட உடனே சிலருடைய பிசினஸ்ல முடங்கிடுது. இடரல் சிலருடைய வாழ்க்கை முடங்கி விடுகிறது. கர்த்தர் சொல்றார், இடராத பாதையில நடத்துவேன்றார். ஆமென். இந்த நடத்துதலை பற்றி கர்த்தர் நடத்துகிறவர் என்ற ஒரு தலைப்பு மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு நாளில் பார்த்துட முடியாது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலையும் அதை தியானிப்போம். நடத்துகிறவர், திருப்தியாக்குகிறவர், நினமுள்ளதாக்குகிறவர், இது தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த புது வருஷத்தில் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். கடைசி ஜெபத்துக்கு நிறைய வந்திருக்கிறோம். எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல கர்த்தருடைய நடத்துதலுக்கு, கர்த்தருடைய கரத்துக்கு கீழே, கர்த்தருடைய ஆளுமைக்கு கீழே எல்லாரும் உங்களை விட்டு கொடுங்க. நீங்களா உங்க வாழ்க்கையை வாழ்ந்தது போதும். கர்த்தர் உங்களை நடத்திட்டு இனிமேல நீங்க உங்களை நடத்தி கொண்டது போதும். பல விதமான கோட்பாடுகளை நீங்களே வகுத்து கொண்டு வாழ்ந்ததெல்லாம் போதும். கர்த்தருடைய கோட்பாட்டுக்கு உங்களை அர்ப்பணிங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நடத்தும்படி எல்லாரும் அர்ப்பணிங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நடத்தணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, அழைத்தவர் கைவிடுவாரோ? உன்னை தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? உன்னை தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன்
செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. இந்த ஆண்டுல பலவீனம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. என சேர்ந்து ஆமே, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னை நடத்துகிறவர், என்னை அழைத்தவர் எனக்கு முன்பாய் கடந்து செல்வார் என்று சொன்னார். மலைகளையும் உடைப்பார், செங்கடலையும் பிளப்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார். நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாம் சேர்ந்து ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. இந்த ஆண்டுல வியாதிகள் வருவதில்லை, வியாதிகள் வருவதில்லை. பாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை. பாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். சேர்ந்து உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என்னை உண்டாக்கின கர்த்தர், என்னை சிருஷ்டித்த கர்த்தர் என்னை அனாதையாய் விட போவது கிடையாது. இந்த ஆண்டிலே எனக்கு முன்பாய் நடந்து செல்வார். ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. தங்குவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவான். பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமைப்படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போவார். எல்லா தடைகளையும் அவர் பார்த்துக் கொள்வார். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் இனி உனக்கு முன்பதாக இல்லை, உன் மதில்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது. என்னை தடுக்கிறது, உன்னை தடுக்கவில்லை. அவைகள் என்னை தடுக்கிறது, அவைகளை எல்லாம் நான் உடைத்து போடுவேன் என்று சொல்கிறவன். என்னை சீர்திருத்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது. சேர்ந்து சொல்லியெல்லாம் பாடி, இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. 2024 சுகவீனம் 2025 தொடர போவது கிடையாது. இந்த ராத்திரியோடு எல்லாம் முடிவுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய சுகமும் இந்த காலை வேளையில உங்களை ஆட்கொள்ளுகிறது. சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆளுமை கடந்து வருகிறது. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, ஒரு சாபம் என்னை. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்கிற கர்த்தர் அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர் என் முன்னே
நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை, என்ன சொல்லுங்க, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வாயை திறந்து சொல்லுங்க, வியாதிகள், எனக்கு வியாதி வரப்போவதே கிடையாது. ஆண்டுல எந்த வியாதியும் வராது, சுகர் பிபி கூட வராது. அப்படி சொல்லுங்க, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை என் முன்னே நடந்து, மறுபடியும் சொல்லுங்க, என்னை உண்டாக்கின முன்னே நடந்து செல்கி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு. வாயில திறந்தாலும் சொல்ல போறீங்க, ஒரு தீங்கு என்னை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு தீங்கு. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே எந்த தீங்கும் இந்த 2025 எனக்கு ஒரு சேதமும் வராது. எனக்கு முன்னே கடந்து செல்கிறவர், வானத்தை பூமி படைத்த கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து செல்வார். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் எல்லாரும் பெற்றுக் கொள்ளுங்க. Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேல இறங்கி கொண்டிருக்கார். காலை வேளையில் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஹalleluya, ஹalleluya. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராதிருப்பீரானால் எங்களை இவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணாதிரும். எங்களோடு கூட வருவீரானால் எத்தனை ஆண்டுகளானாலும் நாங்கள் நடப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களோடு கூட வராதிருப்பீரானால் இவ்விடத்திலிருந்து எங்களை புறப்பட செய்யாதிரும் என்றது மோசே சொல்றாரு. இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு கூட வாங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்க கரம் உங்க கரத்துக்குள்ளதான் இருக்கணும். நாங்க உங்க கையை பிடிச்சிருக்க கூடாதுப்பா. இந்த ஆண்டு முழுவதும் உங்க கையை தான் எங்களை பிடிச்சிருக்கணும். நீங்க தான் எங்களை இழுத்துக்கிட்டு எங்க போகணுமோ அங்க நீங்க போகணும். உங்க விருப்பம் என்னவோ அங்கே நடத்திட்டு போகணும். ஆண்டவரே உங்க சித்தம் என்னவோ அதுக்கு நேரம் நடத்துங்கப்பா. என் சுயத்தை இன்னைக்கு உடைக்கிறேன், என் மாம்சத்தை உடைக்கிறேன், மாம்ச எண்ணங்களை உடைக்கிறேன், என் அறிவை உடைச்சு போடுறேன்ப்பா, என் பாரம்பரியத்தெல்லாம் உடைச்சு போடுறேன்ப்பா. உங்க சித்தத்துக்கு என்ன முழுசுமா அர்ப்பணிக்கிறேன், முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன், முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன். என்னை ஆட்கொண்டு நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், என் செய்கெல்லாம் உமதாகணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், இந்த ஆண்டு முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம்
செயல்படுத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. வாலிய பசங்க வாலிய பிள்ளைங்களா சொல்லுங்க, ஆண்டவரே நான் இச்சைக்கு இடம் கொடுத்துட கூடாதப்பா, வாலிபத்தின் ஆசை எண்ணங்களுக்கு விருப்பத்துக்கு இடம் கொடுத்துட கூடாதப்பா, என் மாம்சம் மிடுக்கல எதையாவது துணிச்சலா செய்யலான்னு இறங்கி போயிடக்கூடாதப்பா. இன்னைக்கு என் வாழ்க்கையை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்க சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உங்க விருப்பத்துக்கு நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க, சிறு பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க. அப்பா என் வாழ்க்கை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் நினைச்சதெல்லாம் செய்யறதில்ல, நான் நினைச்சபடியெல்லாம் வாழ இல்லப்பா, நீங்க நினைக்கிறபடியெல்லாம் வாழ அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நீங்க நினைக்கிறபடியெல்லாம் வாழ அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அதை எனக்கு வெளிப்படுத்தினீங்க, நான் அப்படி நடக்கிறேன்ப்பா, உங்க வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கிறேன்ப்பா. எல்லாம் சொல்லுங்க. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். எல்லாம் படி முழங்கால் படிடலாமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இந்த காலை ஜெபம் மிக பிரயோஜனமானது, மிக முக்கியமானது. ஒரு படுத்திருந்தா அவங்களை எழுப்பி விடுங்க, எல்லாரும் எழுப்பி விட்டு ஜெபம் பண்ண வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் ஒப்பு கொடு, இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடு. எல்லாரும் சொல்லுங்க. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், இந்த ஆண்டு முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படு. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே புதிதாக்கும் பரிசுத்தாரே புது படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தாரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து வீடும் உருமாற்றும் என்னை உடைத்து வீடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகனே
ஆவியானவரே பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே. எல்லா கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஆண்டுல நீங்க என்ன ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. என் சுய சித்தம் செஞ்சிடக்கூடாதப்பா, என் விருப்பத்தை ஒரு நாளும் செஞ்சிடக்கூடாது. உங்க சித்தத்துக்கு நான் முழுசுமா அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் குடும்பத்தினுடைய தலைவராக நீங்க இருங்கப்பா. என் வாழ்க்கையினுடைய எஜமானராக நீங்க இருங்கப்பா. என் வாழ்க்கையினுடைய தலைவராக நீங்க இருங்கப்பா. என் வாழ்க்கையினுடைய நடத்துனராக நீங்க இருங்கப்பா. எங்க வாழ்க்கையினுடைய எல்லா எல்லையிலும் நீங்க நிறைஞ்சிருங்கப்பா. என் இருதயம் முழுவதையும் கொடுக்குறேன்ப்பா. என் ஆத்மா முழுவதையும் கொடுக்குறேன். என் சரீரம் முழுவதையும் கொடுக்குறேன்ப்பா. என் ஆவி முழுவதையும் கொடுக்குறேன்ப்பா. என் சரீரத்தினுடைய ஒவ்வொரு செல்லையும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. நடத்துங்கிறதாவே, நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆவியானவரே, நடத்துங்கிறதாவே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிகமா நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்துல போடுகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நடத்துங்கப்பா. 365 நாட்களிலேயும் அதிசயங்களும் அற்புதங்களும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கட்டுங்கிறதாவே. செங்கடல் பிளக்கப்படுகிறத பார்க்கட்டும் ஆண்டவரே. யோர்தான் பின்னிட்டு நிற்கிறதை பார்க்கட்டும் ஆண்டவரே. வானத்திலிருந்து மண்ணா பொழிகிறதை காணட்டும் கர்த்தாவே. காற்றையும் மழையும் பார்க்காவிட்டால் ஊற்றுக்கண்கள் திறக்கிறதை பார்க்கட்டும் ஆண்டவரே. புதிய புதிய வழிகள் திறப்பதை பார்க்கட்டும் ஆண்டவரே. வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறதை பார்க்கட்டும் ஆண்டவரே. இருப்பு தாழ்பால் முறிக்கப்படுகிறதை பிள்ளைகள் காண்பார்களாகப்பா. உடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே நீர் வைத்த அபிஷேகம் நோகங்களை எல்லாம் முறிப்பதாக, கட்டுகள் எல்லாம் அறுப்பதாக. உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்கிறதாவே ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை கடந்த வருஷத்துல என் மாம்சம் விரும்புறது போல வாழ்ந்துட்டேன், சிம்சோனை போல என் கண்களில் இச்சைகளை வாழ்ந்துட்டேன், நான் அப்பா அம்மா பேச்சுகளை வர்த்தர்கள் வசனத்தின்படி நடக்காம இச்சையில வாழ்ந்துட்டேன், துன்மார்க்கம் வாழ்ந்துட்டேன்னு சொன்னா நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஒரு நாள் கூட விழுந்துடக்கூடாது. உமக்காய் வாழணும் கருத்தை எல்லாரும் பண்ணிக்கலாம், எல்லாரும் பண்ணிக்கலாம், எல்லாரும் பண்ணிங்க. ஜெபம் பண்ணுவோம். இந்த வருஷம் முழுக்க நான் சர்ச்சைக்கு வரணும்ப்பா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எல்லாம் தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ணக்கூடாது. 52 வாரமும் சர்ச்சைக்கு வரணும். இந்த வருஷத்துல நான் வேதத்தை படிச்சு முடிச்சிடணும் ஆண்டவரே. வேதத்தை படிக்க ஒவ்வொரு நாளும் படிக்க கிருபை தாங்கப்பா. வேதத்தை படிச்சு முடிக்கணும். இந்த வருஷத்துல குறைஞ்சபட்சம் 10 ஆத்துமாக்களை ஆகிலும் நான் ஆதாயம் பண்ணணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமான பிள்ளையா நான் வாழணுங்கிறதாவே. எல்லா ஆராதனையிலும் பங்கெடுக்கணும், எல்லா ஊழியத்திலையும் பங்கெடுக்கணும், எல்லா ஜபக்குழுக்கள்லையும் பங்கெடுக்கணும். உமக்காக வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.